இயேசு கேட்ட 5வது கேள்வி. உயிர்த்தெழுந்த இயேசு கேட்ட 5வது கேள்வி. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? கவனிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை பலமுறை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தும் இவர்களுக்கு இன்னமும் சந்தேகம் என்ன செய்யவில்லை? நீங்கவில்லை. எனவேதான் கர்த்தர் இவர்களை பார்த்து கேட்கிறார், உங்கள் இருதயங்களிலே சந்தேகங்கள் எழும்புகிறது என்னவென்று. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தொட்டு பார்த்தாவது உங்களுடைய சந்தேகங்களை என்ன செய்து கொள்ளுங்கள், நிவிர்த்தி செய்து கொள்ளுங்கள். என்னை தொட்டு பார்த்தாவது என்ன செய்யுங்கள், நம்புங்கள் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். வாசிப்போம். 39ஆம் வசனம் 40ஆம் வசனம். லூக்கா 24:39-40. நான் தான் என்று அறியும்படிக்கு கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எப்படியாவதும் இவருடைய சந்தேகத்தை என்ன செய்யணும், நீக்க வேண்டும் என்று முயற்சித்து தன்னுடைய கைகளையும் கால்களையும் என்ன செய்கிறார், அவர்களுக்கு காண்பிக்கிறார். எப்பா ராஜாக்களா, சந்தேகப்படாதீங்கப்பா, இவ்வளவு வசனத்தை விளக்கி காண்பிக்கிறேன், இவ்வளவு சொல்றேன், இந்த 40 நாளாலும் இவ்வளவு காரியத்தை பண்ணியுமான்னு சந்தேகம் நீங்கள எல்லாம் இருக்கிறீங்களா? நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இந்த மூடை இருக்கால, மூடனை பிடிச்சி உரலுக்குள்ள போட்டு அந்த உலக்கைய வச்சு நொய்ய 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 குத்தினாலும் அவனுடைய மூடத்தனை நீங்காதான். வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? உரலுக்குள்ள போட்டு உலக்கைய வச்சு குத்துன்னு குத்துனா கூட நிச்சய மாட்டேங்குது, புத்தி தெளிய மாட்டேங்குது. சில ஆட்களுக்கு பாருங்க, எவ்வளவு வசனத்தை எடுத்து விலைக்கு காண்பிச்சாலும் எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? இருதயத்தை டைட் பண்றது, கொண்டிய போட்டு அடைக்கிறது, கதவை தாப்பால போட்டு அடைச்சு யார் வீட்டுக்குள்ள கூட நான் வெளியே வர மாட்டேன். எப்பா ராஜா, ஒன்னு நீ வெளியே வா, இல்ல நாங்க நினைச்சிட உள்ள வர்றோம். நாங்க உள்ள வந்தாலும் உனக்கு லாபம், நீ வெளியே வந்தாலும் உனக்கு இல்ல நீங்கள் வராதீங்க நானும். இந்த சீசர்கள் பாருங்க, இவ்வளவு வேலைக்கு சொல்லியும் என்ன செய்ய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. கர்த்தர் பாருங்க, இறங்கி வந்து என் கைகளையும் கால்களையும் என்ன செய்யுங்க, தொட்டு பாருங்க. என் கைகளையும் கால்களையும் என்ன செய்யுங்க, தொட்டு பாருங்க. சந்தேகங்களை நிவிர்த்தி செய்யுங்கப்பா. கர்த்தர் கேட்டாரு பாருங்க, நிக்கதேமுட்ட, எப்பா விலைக்கு சொல்றாரு, விலைக்கு முதல் ரவுண்டு வர்றாரு, 2வது ரவுண்டு வர்றாரு, 3வது ரவுண்டு வர்றாரு, விளங்கவே மாட்டேங்குது. கடைசில அங்க போறாரு, என்னாகாமத்துக்கு போய் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதை போல மனுஷகுமாரனும் கல்வாரி சிலுவையில் என்ன செய்யப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். அப்படிலாம் கொண்டு வந்தது போறதான் கொஞ்சம் லேசா லைட் அடிக்குது, கொஞ்சம் வெளிச்சம் அடிக்குது. அதனால திரும்ப என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். ஒரே நாள்ல சில காரியங்கள் விளங்கிறது கிடையாது. திரும்ப வாசிக்கணும், திரும்ப உள்ள ஆழமா போகணும். அது விளங்குற வரைக்கும் என்ன செய்யணும், உள்ள ஆழமா போக வேண்டும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் சந்தேக பிரவியா இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாச பிரவிகளா இருக்க வேண்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க சந்தேக பிரவியா இருக்காதீங்க, விசுவாச பிரவியா
இருங்க. பலவிதமான பிறவிகள் இருக்கிறாங்க உலகத்துல. கேட்கறாங்களே, நீல என்ன பிறவிடா? வீட்டுல கேட்கறாங்களே. சில சமயங்களில் பிள்ளைங்க ரொம்ப ஓவர சேட்டை பண்ணிச்சுன்னா, என்ன பிறவியோ, என்ன ரத்தமோ, என்ன சந்ததியோ, என்ன பரம்பரையோ, நீங்களும் கேட்டது இல்லையோ? இப்பதான் பாச எடுத்து விட்டுருக்கிறீங்க, இனிமேல் செஞ்சிடறாங்க, கேட்டுறோம். தேவனுடைய பிள்ளைகள் சந்தேக பிறவியா இருக்கக்கூடாது, விசுவாச பிறவியாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சந்தேகம் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் வரலையா, அதுக்கு பலவிதமான காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம். அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை அந்த காரியத்தை குறித்து ஒரு சந்தேகம் நமக்குள்ள என்ன செய்யலாம், நமக்கு தெரியாம நமக்குள்ள இருக்கலாம். ஆகவே சந்தேகம் நம்முடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறது, தடை செய்கிறது. சந்தேகம் நம்முடைய வெற்றியை தடை செய்கிறது. சந்தேகம் நம்முடைய உயர்வை தடை செய்கிறது. சந்தேகம் நம்முடைய செழிப்பை தடை செய்கிறது. சந்தேகம் நம்முடைய பெருக்கத்தை தடை செய்கிறது. சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்களை என்ன செய்கிறது, அது தடை செய்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையை சந்தேகப்பட கூடாது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படாதீங்க.